ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி வெள்ளை சோளம் கூட பாசி பருப்பு சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு சூப்பர் காம்பினேஷனில் ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த வெள்ளை சோளத்தை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வைக்கணும். நல்லா ஓவர் நைட் ஊற வச்சா தான் வெள்ளைச்சோளம் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இப்போ காலையில் பார்த்தோன்னா நல்லா இது ஊறி இருக்கும். இது ஊறினதுக்கப்புறம் பெருசாலாம் ஆகாது, அதே சைஸில் தான் இருக்கும், ஆனால் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த வெள்ளைச்சோளத்தை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இது கூட நம்ம எந்த கப்பில் சோளம் மெஷர் பண்ணமோ அதே கப்லையே 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க. அந்த பாசி பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு வெள்ளைச்சோளத்துக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். வெள்ளைச்சோளம் அவ்வளோ சீக்கிரம் வேகாது, அதனால் கண்டிப்பாக குக்கர்லேயே வேக வைங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 8லேருந்து 9 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 விசில் கூட விடலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் மல்லி விதை, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வறுந்ததுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ட்ரையாக இதை பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒன்று சேர மசிச்சு விட்டுறலாம். கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசித்தோம் அப்படின்னாவே நமக்கு நல்லா மசிச்சு வந்துடும். இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை கண்டிப்பாக அரைச்சி சேருங்க. அந்த வாசனையோட இந்த தக்காளி தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது இதுக்கு மட்டும் கிடையாது, சாதத்துக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா இந்த தக்காளி தொக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. சைட் பை சைடில் நம்மளோட சோளமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், கையில் எடுத்து நசுக்கி பார்க்கும்போது நல்லா நசுங்கப்படணும். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சுருங்க. இல்லை முழுசாக வேக வைக்க வேணாம் அப்படின்னா இதை ஊறின சோளத்தை நம்ம மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் 2 திரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சாலும் நல்லா வெந்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கிடலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து நம்ம வேக வச்சுருக்க வெள்ளைச்சோளத்தில் சேர்த்து நம்ம கலந்து விட்டு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான வெள்ளைச்சோளத்து கூட பாசிப்பருப்பு சேர்த்த சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெள்ளைச்சோளம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வெள்ளைச்சோளத்து கூட நாம் ரெடி பண்ண இந்த தக்காளி தொக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தக்காளி தொக்கு வேணாம் அப்படின்னா நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சு ட்ரை பண்ணலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மில்லட்ஸ் வச்ச நிறைய ரெசிபி, வரகு, கம்பு, குதிரைவாளி, சாமை, இது மாதிரி எல்லா மில்லட்ஸ் ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே ஷீலா எர்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.